ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கனவா மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நம்ம வந்து சோம்பும் கருவேப்பிலையை மட்டும் போட்டு தாளித்தா போதும். இதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் சோம்பு மட்டும் போட்டால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரே ஒரு 6 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிரேவிக்காக கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுக்காக 1/2 வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே சின்ன வெங்காயம் தான். இந்த கனவா மீன் சாப்பிடும்போது இந்த சின்ன வெங்காயம் வாயில் கடிப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை முழுசாக வந்து போடக்கூடாது. அதே மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணிடக்கூடாது. ஒன்றை வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கணும். இந்த வெங்காயம் கலர் மாறட்டும், ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். நான் கனவா மீன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இது சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 கிலோ கனவா மீனுக்கு தான் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வருது. நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்க்குறோம். நீங்கள் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து பாப்பா இருக்கிறதுனால மிளகாத்தூள் போடலை. ரொம்ப காரமாக இருந்தால் என் பொண்ணு சாப்பிட மாட்டா. நல்லா வதங்கட்டும். தக்காளி முழுசாகவே நல்லா வதங்கி கிரேவி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மூடி வைக்கலாம். இப்போ வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க. மீனுக்கெல்லாம் அதிகமான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போது மசாலா சேர்க்கலாம். நான் வந்து சிக்கன் 65 மசாலா தான் சேர்க்குறேன். கனவா மீனுக்கு அதிகமான மசாலா தேவைப்படாது. கொஞ்சமாக மசாலா போட்டால் போதும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். உள்ள கணவாய் மீனில் தண்ணி அதிகமாக விடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மீனை இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிடணும். நல்லா வெள்ளையாக பளபளன்னு இருக்கிற மாதிரி. இந்த மீனில் எந்த முள்ளும் இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இந்த மீன் கொஞ்சம் வேகணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்குதுன்னு. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த மீன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அது சுருண்டு வரணும். இது சுருண்டு வந்தால் தான் இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனோட டேஸ்ட் இதோட மசாலாவை விட இது நல்லா சுருண்டு வரதுல தான் இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாம்.
கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம மிளகுத்தூளும் மல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல மிளகுத்தூள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கணவாய் மீன் ரெடி.